நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா 1 பார்ட் ஆவும் செய்யணும். சரி நம்மளுக்காக தான் பொறந்தது அந்த சிக்கன் பிரியாணி. அதுவே செஞ்சிரலாமேன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட்டு. குக்கர்ல ஆயில் ஊத்திட்டேன். அப்புறம் அந்த பட்டை, லவங்கம், மசாலாலாம் போட்டு அது நல்லா வதங்குன பிறகு வெங்காயத்தையும் போட்டேன். பச்சை மிளகாய் போட்டாச்சு. நல்லா வதங்குனோனே நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. வீட்ல அரைச்ச பேஸ்ட் யூஸ் பண்றேன் நானு. அப்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ட்டா இருக்கும்ல. தக்காளிய போட்டாச்சு. நல்லா வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சுட்டேன் நல்லா. அது மேஷ் ஆகணும். இப்போ வர தக்காளி எங்கங்க மேஷ் ஆவுது? எவ்வளோ ஃப்ளேம்ல வச்சாலும் மேஷ் ஆக மாட்டேங்குது. அதுக்காகவே வெயிட் பண்றதா இருக்கு. அப்புறம் அந்த கிரீன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. கோரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு, அது சுருங்குற அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் உப்பு கூட போட்டா சீக்கிரம் வதங்கிடும். நான் போட்டேன் லாஸ்ட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கழுகி வச்ச சிக்கனு நான் 1 கேஜி சிக்கன் எடுத்தேன். ஸோ கழுவி வச்ச சிக்கன் அதில போட்டாச்சு. அதோட அந்த மசாலா ஜெல் ஆவறதுக்காக நல்லா கலரிட்டே இருந்தேன். தயிர் ஏன்னா அந்த சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தயிர் கொஞ்சோண்டு நான் போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் வதக்கிட்ட பிறகு நான் வந்து 2:4 ரேஷியோல தான் மோஸ்ட்டா பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ 2 கப் ஆஃப் ரைஸுக்கு 4 கப் ஆஃப் வாட்டரு. பட் நான் 2:3 ரேஷியோல ட்ரை பண்ணேன். ஏன்னா குழஞ்சிருது மேக்ஸிமம் அதனால. அந்த ரேஷியோ கரெக்ட்டா வந்துச்சுங்க. அதுக்கேத்த மாரி தண்ணி, அரிசிலாம் போட்ட பிறகு மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டேன். இப்ப ஆச்சி பிரியாணி மசாலா வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு கிடைக்குதுங்க. அந்த நார்மல் பிரியாணி மசாலா எனக்கு கிடைக்காதனால இத வாங்கி ட்ரை பண்ணேன். செம்மையா இருந்ததுங்க. நான் நினச்சேன் அது நாட்டுக்கோழிக்கு மட்டும் தான் நல்லாருக்கும்னு நினச்சேன். இந்த மாரி பிராய்லர் சிக்கனுக்கும் செம்மையா இருந்துச்சு. அத கொதி வச்சோனே 2 விசிலுக்கு அப்புறம்